தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணையாறு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கண்டரக்கோட்டை பட்டாம்பாக்கம் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விவேக்குமார். வணக்கம் விவேக்குமார், தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பெஞ்சல் புயல் காரணமா சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல கனமழை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட இடங்களும் அதிக கனமழை பாதிப்பை சந்தித்தது. அதன்படி கடலூர் மாவட்டத்துல நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பெய்த மழையின் காரணமா அனைத்து இடங்களும் ஏரிகள், அதே போல நீர்நிலைகள் உள்ளிட்ட அணைகளுமே தற்போது நிரம்பி வரக்கூடிய சூழ்நிலையில சாத்தனூர் அணையில தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலூர்ல இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றுல 1,20,000 கன அடி தண்ணீர் தற்போது செல்வதன் காரணமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு வெள்ள பாதிப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதன்படி அங்க இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தால் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் அது மட்டுமன்றி அவர்கள் அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களில் தங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்துல மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அதே போல கூடுதல் வளர்ச்சித்துறை ஆணையர் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இருந்த போதிலும் தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமா பல்வேறு குடியிருப்புகள்ல தற்போது இந்த நீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.